வணக்கம். அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ப்ரமோஷன் வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் 7/1/2025 இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் கோர்ட் நம்பர் 15 வரிசை எண் 35வது வழக்காக மாண்புமிகு நீதியரசர் தீபங்கர் தத்தா மற்றும் மாண்புமிகு நீதியரசர் மன்மோகன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. இதற்கு முன் இந்த வழக்கானது மாண்புமிகு நீதியரசர் தீபங்கர் தத்தா மற்றும் மாண்புமிகு நீதியரசர் பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று விசாரணைக்கு வரும் வழக்குகளின் விவரங்களை பற்றி இந்த காணொளியில் முழுமையாக காண்போம். ஆம், வழக்கு வரிசை எண் 35 10 வழக்குகளும், வழக்கு வரிசை எண் 35(1) 10 வழக்குகளும், வழக்கு வரிசை எண் 35(2) 6 வழக்குகளும், மொத்தமாக 26 வழக்குகள் இன்று விசாரணைக்கு வருகிறது. இன்று விசாரணைக்கு வரும் 26 வழக்குகளும் டெட் ப்ரமோஷன் சார்ந்த வழக்குகள் மட்டுமல்ல, டெட் மைனாரிட்டி ஸ்கூல் மற்றும் எய்டட் ஸ்கூல் சார்ந்த வழக்குகளும் சேர்த்து மொத்தமாக 26 வழக்குகள் இன்று விசாரணைக்கு வருகிறது. இன்று விசாரணைக்கு வரும் 26 வழக்குகளில் பிற மாநிலங்கள் சேர்ந்த மேல்முறையீடு வழக்குகள் 3ம், தமிழக அரசால் மேல்முறையீடு செய்யப்பட்ட 19 வழக்குகளும், தமிழக ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக மேல்முறையீடு செய்யப்பட்ட 2 வழக்குகளும், மனுதாரர் தமிழ்நாட்டை சார்ந்த மனுதாரர்கள் சார்பாக மேல்முறையீடு செய்யப்பட்ட 2 வழக்குகளும், மொத்தமாக 26 வழக்குகள் இன்று விசாரணைக்கு வருகிறது. ஆண்டு வாரியாக பார்த்தால் 2018ஆம் ஆண்டில் மேல்முறையீடு செய்யப்பட்ட 2 வழக்குகள். இந்த வழக்கானது பிற மாநிலங்களால் தொடுக்கப்பட்ட வழக்குகள் ஆகும். 2019இல் ஒரு வழக்கும், இதுவும் அதர் ஸ்டேட்டால் தொடுக்கப்பட்ட வழக்குகள் ஆகும். 2023இல் 3 வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளதாக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது தமிழக அரசால் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் ஆகும். 2023இல் 20 வழக்குகள் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் அனைத்தும் இன்று விசாரணைக்கு வரும் வழக்குகளில் தமிழக அரசால் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கினுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அதாவது 19 வழக்குகள் தமிழக அரசால் மட்டுமே மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிற மாநில வழக்குகள் 3 உள்ளன. அவற்றில் ஒன்று அஞ்சுமன் இஸ்காட் டெலிம் ட்ரஸ்ட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த வழக்கானது 2018இல் தொடுக்கப்பட்ட வழக்காகும். 2 த அசோசியேஷன் ஆஃப் உருது எஜுகேஷன் சொசைட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த வழக்கும் 2018இல் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்காகும். 3 முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃப் கிரேட்டர் மும்பை வெர்சஸ் பட்டேல் சையது அப்துல். இந்த வழக்கு 2019இல் தொடுக்கப்பட்ட வழக்காகும். பதவி உயர் வழக்கிலே பல்வேறு பிரச்சனைகள் உள்ள சூழலில் பதவி உயர் வழக்கை சிறுபான்மை பள்ளி வழக்கோடு இணைத்திருப்பது மேலும் பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்று தோன்றுகிறது. கடந்த கால விசாரணையின் போது மாண்புமிகு நீதியரசர்கள் ப்ரமோஷன் கேஸ் தனியாகவும் மைனாரிட்டி ஸ்கூல் டெட் கேஸ் தனியாகவும் பிரிக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் இதுவரை அவ்வாறு செய்யப்படவில்லை. மேலும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை பொறுத்தவரை சிறுபான்மை பள்ளிகளில், அதாவது உருது ஸ்கூல் மற்ற பள்ளிகளில் டெட்டு சார்ந்த பிரச்சனைக்குரிய வழக்குகளாக தான் பார்க்கப்படுகிறது. முழுக்க பதவி உயர்வு சார்ந்த வழக்கு தமிழகத்திலிருந்து மட்டுமே எதிரொலிக்கிறது. 1 தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், சிறுபான்மை பள்ளிகளில் பணிபுரிய டெட்டு வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. மேலும் சிறுபான்மை பள்ளிகளில் பதவி உயர்வுக்கு டெட்டு அவசியம் என்று தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தில் அரசு பள்ளிகளில் பதவி உயர்வுக்கு டெட்டு தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் அரசானது மேல்முறையீடு செய்துள்ளது. இது இரண்டுமே அரசினுடைய மிக ஒரு வேறுபட்ட முரண்பாடாக தெரிகிறது. இது நீதிமன்றத்தில் அரசு எவ்வாறு கையாளும், இதனால் ஏற்படும் தாக்கம் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் அரசு ஆசிரியர் சங்கங்களுக்கு ஆதரவாகவும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தாலும், ஒரு வகையில் அது அவர்களுக்கு பலமாக பார்க்கப்பட்டாலும், மற்றொரு வகையில் சிறுபான்மை பள்ளிகளில் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி தேவை என்றும் அரசு நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இது அரசினுடைய இரட்டை நிலைப்பாட்டை தெளிவாக காட்டுகிறது. மூத்த ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் சங்கங்களுக்கும் அரசு ஆதரவாக செயல்படுகிறதா அல்லது மறைமுகமாக வேறு விதமாக செயல்படுகிறதா என்பது இனிவரும் காலங்களிலே தெரிய வரும். எதுவாகினும் இனியும் வழக்கு
காலதாமதப்படுத்தாமல் தள்ளி போகாமல் இன்று விரிவான விசாரணை நடத்தப்பட்டு விரைவில் இந்த வழக்கு முடிய வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுபோன்ற பதவி உயர்வு சார்ந்த வழக்குகளுடைய விவரங்களை அடுத்தடுத்து பதிவிடப்படும். நன்றி, வணக்கம்.